ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான ஜவ்வரிசி வடகம் தாங்க பார்க்க போறோம். சாதத்துக்கு தொட்டுக்கறக்கு, தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ்க்கு எல்லாமே வடகம் தொட்டுட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். அந்த வடகம் செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. வெயில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஊற வச்சு மாவரைச்சு கஷ்டப்படணும்லாம் அவசியம் கிடையாதுங்க. ரொம்ப ஈஸியா இன்ஸ்டன்டா குயிக்கா செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான இந்த ஜவ்வரிசி வடகத்தை எப்படி செய்யறதுன்னு இப்ப பாக்கலாங்க. இந்த ஜவ்வரிசி வடகம் செய்யறது நானே ஃபர்ஸ்ட் டைம் தான் செஞ்சிருக்கேங்க. டிப்ஸ் கேட்டு செஞ்சிருக்கேன். ரொம்பவே சூப்பரா பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கு. அதனால உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ரொம்ப ஈஸியா ஜவ்வரிசி வடகத்தை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஜவ்வரிசி வடகம் செய்யறதுக்கு நம்ம ஜவ்வரிசி ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. நான் இந்த கிளாஸ்ல ஒரு கிளாஸ் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். நைலான் ஜவ்வரிசியா இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மாவு ஜவ்வரிசி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா அரைபடும். இப்போ இந்த ஒரு கிளாஸ் அளவு ஜவ்வரிசியை மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாங்க. நல்லா ரவை பக்குவத்துக்கு அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக்காம ஒரு ரவை பக்குவத்துக்கு அரைச்சுக்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி அரைச்சு எடுத்துட்டேன். இப்ப அரைச்ச ஜவ்வரிசிய அந்த பாத்திரத்துக்கு மாத்திக்கிறேன். எந்த கிளாஸ்ல ஜவ்வரிசி அளந்தமோ அதே கிளாஸ்ல 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தண்ணியோட ஜவ்வரிசி நல்லா கரையிற மாதிரி நல்லா கரைச்சு விட்டுருவோம். இப்ப நல்லா கலந்துட்டேன், இருக்கட்டும். இப்ப இன்னொரு பாத்திரத்துல 3 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம எந்த கிளாஸ்ல ஜவ்வரிசி அளந்தமோ அதே கிளாஸ்ல தான் தண்ணி சேர்த்திருக்கேன். மொத்தமா 5 கிளாஸ் அளவு தண்ணி நம்ம ஆட் பண்ணிருக்கோம். இப்ப 3 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டேன். இந்த தண்ணியை அடுப்புல வச்சு சூடுபடுத்திக்கலாம். தண்ணி நல்லா சூடாகி வரும்போது இந்த மாதிரி லைட்டா பபிள்ஸ் எல்லாம் அங்கங்க ஃபார்ம் ஆகி நல்லா சூடாகி வரும்போது நம்ம கரைச்சு வச்சிருக்கிற ஜவ்வரிசிய இந்த தண்ணியோடவே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மீடியம் டு ஹை ஃபிளேம்ல வச்சு ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. நல்லா கெட்டியாய் வரும்போது ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு கலந்து விடுங்க. கைவிடாம ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஒரு டைம் கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க. இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்ல கனமான பாத்திரமா எடுத்துக்கோங்க. பாருங்க, நான் கலந்துக்கிட்டே இருக்கேன். நல்லா கெட்டியாக ஆரம்பிக்குது. நல்லா கலந்து விட அப்படியே நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகி நமக்கு அப்படியே பாக்குறதுக்கு ஜெல்லி மாதிரி இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கேன். நல்லா ஜவ்வரிசி வெந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இப்ப நல்லா கொதிச்சுட்டே இருக்கு. மினிமமா ஒரு 15ல இருந்து 20 நிமிஷம் எடுக்குங்க. மீடியம் டு லோ ஃபிளேம்ல வச்சே கலந்து விடுங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல மட்டும் ஹை ஃபிளேம்ல வச்சு கலந்து விட்டுட்டு நல்லா பபிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா மீடியம் டு லோ ஃபிளேம்ல வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இப்ப நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கேன். பாருங்க, நல்லா டிரான்ஸ்பரண்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. அப்படியே மீடியம் ஃபிளேம்லயே விட்டுருக்கேன். அப்பப்போ 1 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க. பாருங்க, நல்லா ஜவ்வரிசி கெட்டியா இருக்கு. வடக மாவு நல்லா கெட்டியா இருக்கு. பாருங்க, ஃபுல்லாவே நமக்கு டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. இந்த அளவு கெட்டியானதுக்கு அப்புறமா இதோட 2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் சரியா இருக்கும். ஸ்டார்டிங்லயே சேர்த்துனீங்கன்னா உப்பு கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா சேர்த்திடுவோம். இந்த ஸ்டேஜ்ல சேர்த்திட்டு டேஸ்ட் பண்ணி பாத்துக்கோங்க. உப்பு கரெக்டா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப உப்பு ஜீரகத்தை சேர்த்து நல்லா கலந்துட்டு வேணும்னா 2 வரமிளகாவை கொரகொரன்னு கிரைண்ட் பண்ணி கூட நீங்க சேர்த்துக்கலாம் காரத்துக்காக. நான் வரமிளகா சேர்த்துல. கருவேப்பிலை, மல்லித்தலைன்னு நீங்க எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்ப நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கேன். பாருங்க, நல்லா பாக்குறதுக்கு ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சில இருக்கு. பாருங்க, டிரான்ஸ்பரண்ட் ஆகி அப்படியே மீடியம் ஃபிளேம்ல தான் வச்சிருக்கேன். இப்ப நம்ம ஸ்டார்டிங்ல ஊத்தும் போது நல்லா ஃபுல் பாத்திரம் இருந்தது. இப்ப அப்படியே நமக்கு பாதி பாத்திரமா கம்மியா இருக்கு. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியானதுக்கு அப்புறமா இதை அப்படியே ஸ்டவ்ல இருந்து இறக்கிக்கலாம். இந்த மாதிரி நுரைச்சு வரும். நீங்க கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். கன்சிஸ்டன்சி பாருங்க, இந்த மாதிரி இருக்கணுங்க. ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லிக்விடாவும் இருக்கக்கூடாதுங்க. நம்ம ஊத்துறதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கு. இதை ஸ்டவ்ல இருந்து இறக்குனதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஆறும் போது இன்னுமே கெட்டியாகும். அதனால ரொம்ப கெட்டியானதுக்கு அப்புறம் இறக்க வேண்டாம். உங்களுக்கு வடகம் ஊத்துறதுக்கு கரெக்டா வராது. இப்ப நான் இந்த ஸ்டேஜ்லயே இறக்கிடுறேன். இப்ப நான் வடகத்தை ஊத்துறதுக்காக இந்த மாதிரி ஒயிட் கிளாத் ஒன்னு எடுத்திருக்கேங்க. நீங்க வேணும்னா பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலா கடையில விக்கிற வடகம் எல்லாமே பிளாஸ்டிக் கவர்ல ஊத்தி தான் செய்யறாங்க. நம்ம சூடோட பிளாஸ்டிக் கவர்ல ஊத்தும் போது அது உடம்புக்கு கெடுதல். அதனால இந்த மாதிரி காட்டன் துணியை விரிச்சிட்டு வடகத்தை ஊத்திக்கலாங்க. இப்ப நான் ஒரு கரண்டி அளவுக்கு மட்டும் வடக மாவை ஊத்திக்கிறேன். உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு நீங்க செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியா தான் இருக்குங்க. நான் வீட்டுக்குள்ளேயே தான் வடகத்தை காய வைக்கிறேன். ஃபேன் காத்துக்கு கீழே ஜாலியா உட்காந்துட்டு நீங்க இந்த வடகத்தை ஊத்திக்கலாம். மொட்டை மாடியில போய் வெயில்ல காஞ்சு ஊத்தணும்னு அவசியம் கிடையாதுங்க. வெயிலும் தேவை கிடையாது நமக்கு இந்த வடகத்துக்கு. வீட்டுக்குள்ள ஃபேன் காத்துல ஒரு நைட் இருந்தாலே வடகம் நல்லா காஞ்சு வந்துரும். ஒரு மணி நேரம் மட்டும் நீங்க வெயில்ல வச்சு எடுத்தீங்கன்னா வடகத்தை ஸ்டோர் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். பாருங்க, எல்லா மாவையுமே நான் இந்த மாதிரி ஊத்திட்டேன். ஃபுல்லா
ஃபுல்லாவே இந்த மாதிரி ஊத்தி எடுத்துட்டேங்க. ஷேப் எல்லாம் நமக்கு வந்து கரெக்டா இருக்கும். நமக்கு வடகம் பொரிஞ்சு வரும்போது ஷேப் எல்லாம் நமக்கு பெருசா வந்து தெரியாது. இப்ப அவ்வளவுதான். இப்ப இது அப்படியே வந்து நான் ஒரு நைட் முழுக்க விட்டுற போறேன். நான் மதியம் போல 3 மணிக்கு நான் வந்து வடகம் வந்து ஊத்தி இருந்தேன். அடுத்த நாள் காலையில 11 மணிக்கு தான் நான் வந்து வடகத்தை எடுத்தேங்க. நல்லா காஞ்சு வந்திருக்கு. நமக்கு இப்ப வந்து வெயில் சீசனுங்கிறனால டைல்ஸுமே நல்லா சூடா இருக்கிறனால சீக்கிரமா மொறுமொறுன்னு காஞ்சிருக்கு. உங்களுக்கு சப்போஸ் உள்ள வந்து சரியா காயல அப்படின்னா நீங்க வெயில்ல கூட வச்சுக்கலாம். வெயில்ல ஒரு நாள் வச்சீங்கன்னாலே உங்களுக்கு நல்லா மொறுமொறுன்னு காஞ்சு வந்துரும். நான் வந்து ஃபேன் காத்துலயே அப்படியே விட்டுருந்தேன். நல்லா காஞ்சு வந்திருக்கு. பார்க்கும்போதே தெரியும் அப்படியே மொடன்னு இருக்கும் அந்த துணி எடுக்கும் போதே. இப்ப வடகத்தை எடுக்கிறதுக்காக வடகம் ஊத்துன அந்த துணியை அப்படியே பேக் சைடுக்கு வடகம் தேய்ச்சிருக்க எல்லா பக்கமுமே தண்ணி லைட்டா இந்த மாதிரி தொளிச்சு விட்டு வடகத்தை வந்து பிரிச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம பிளாஸ்டிக் கவர்னா ஈஸியா வடகத்தை எடுத்துடலாம். ஆனா துணியிலங்கும் போது ஒட்டிட்டு இருக்கும். அதனால இந்த மாதிரி லைட்டா தண்ணியை தெளிச்சு விட்டு நீங்க வடகத்தை வந்து எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு வடக சைடும் நீங்க தண்ணியை நல்லா நினைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் எடுக்கிறதுக்கு. பாருங்க நான் பண்ற மாதிரி நல்ல பேக் சைட்ல ஃபுல்லா தண்ணியை இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே வடகத்தை வெளியே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ஷேப் கிடைச்சிரும். பாருங்க எவ்வளவு ஈஸியா எடுக்கிறதுக்கு வருதுன்னு. அவ்வளவுதான். இதே போல மீதி எல்லா வடகத்தையுமே நான் உரிச்சு எடுத்துட்டேன். பாருங்க நம்ம உரிச்ச வடகம் எனக்கு இவ்வளவு வந்திருக்கு. இப்ப நம்ம உரிச்ச வடகத்துல தண்ணி தொட்டு எடுத்துக்கிறனால லைட்டா அந்த தண்ணி பசை இருக்கும். இது அப்படியே ஒரு 1 மணி நேரம் மட்டும் நம்ம வெயில்ல வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா அந்த ஈரப்பதம் எல்லாம் போய் நல்லா காஞ்சு வடகம் சூப்பரா ரெடி ஆயிடும். அப்ப நம்ம ஸ்டோர் பண்றதுக்கு எவ்வளவு நாள் வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வருஷக்கணக்குல நம்ம வடகத்தை ஸ்டோர் பண்ணி வச்சாலும் ஒண்ணுமே ஆகாதுங்க. 1 மணி நேரம் மட்டும் வெயில்ல வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க நம்ம சேர்த்த எல்லா வடகத்தையும் நான் ஒரு 1 மணி நேரம் வெயில்ல வச்சிருந்தேன். நல்லா உச்சி வெயில்ல வச்சிருந்தேன். நல்லா மொறுன்னு காஞ்சிருக்கு பாருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணிருக்கிற ஜவ்வரிசி வடகத்தை உங்களுக்கு ஆயில்ல போட்டு பொரிச்சு காமிக்கிறேன். ஆயில் நல்லா சூடா இருக்கு. ஒரு வடகமா சேர்த்து பொரிச்சுக்கலாம். சேர்த்தோன்னே சூப்பரா பொரிஞ்சு வருது பாருங்க. நமக்கு அப்படியே கடையில வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனா வீட்லயே நம்ம ஹெல்த்தியா ஈஸியா வீட்லயே ரெடி பண்ணிடலாங்க. ரொம்பவே டேஸ்டாவும் இருக்கும். எங்க வீட்ல எல்லாம் இதுல லைட்டா உப்பு மிளகாத்தூள் மேல தூவி விட்டுட்டு டீயோட வச்சு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுவோம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். பாருங்க நான் ஒவ்வொரு வடகத்தையுமே தனித்தனியா போட்டு காமிக்கிறேன். எவ்வளவு சூப்பரா நம்மளுக்கு பொங்கி நல்ல பெருசாகி வருது. அவ்வளவுதான். செம்ம கிறிஸ்பியாவும் இருக்குங்க. தேவையான அளவுக்கு வடகத்தை நான் பொரிச்சு வெளியே எடுத்துட்டேன். பார்க்கவே எம்மியா இருக்கு பாருங்க. நல்லா மொறுன்னு இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸ்ன்னு எதோட வேணாலும் நம்ம தொட்டு சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். ஸ்கூல்ல எல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த வடகத்தை வச்சு தொட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இதே போல வெயில் இல்லாம ஜவ்வரிசியை ஊற வச்சு கஷ்டப்படாம ரொம்ப ஈஸியான இந்த ஜவ்வரிசி வடகத்தை நீங்களும் இது போலவே ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.